அவல், வெள்ளரிக்காய், தேங்காய் எல்லாம் வச்சு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? 1 டம்ளர் அளவுக்கு நான் அவல் எடுத்திருக்கேன். லேசான அவல், திக்கான அவல் எதுனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லேசான அவல் தான் நான் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப தண்ணி விட வேண்டாம். லேசாக அது வாஷ் பண்ண தண்ணியே போதும். ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஊறட்டும். இப்போ இங்கே பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலையை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். தனியாக வச்சுருங்க. கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெள்ளரிக்காய் இருக்கும். தோலெல்லாம் எடுத்துட்டு மீடியம் சைஸ் துருவலில் நல்லா துருவிடுங்க. துருவிட்டு சாறு எல்லாத்தையும் நல்லா புளிஞ்சிடணும். ட்ரையான வெள்ளரிக்காய் துருவல் தான் நமக்கு வேணும். அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இங்கே நம்ம வறுத்த வேர்க்கடலை கூலாயாச்சு. மிக்சியில் மாற்றி ஜஸ்ட்டு ஒரே ஒரு சுற்று பிளெண்டு பண்ணி கோர்ஸாக கொரகொரப்பாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு தேங்காயும் மிக்சி ஜாரில் போட்டு துருவலாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ இங்கே ஒரு 15 நிமிஷம் ஆயாச்சு. அவல் பாருங்கள் உதிரியாக ஊறி வந்திருக்கு. இப்படி தான் ஊறணும். இப்போ இங்கே பேனில் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இஞ்சி துருவலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருந்த வெள்ளரிக்காய் அதையும் சேர்த்துட்டு ரொம்ப வெள்ளரிக்காய் வதக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வதக்கினாலே போதும். இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருந்த அவலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு அதோடு சேர்த்துட்டு 2-3 மினிட்ஸுக்கு எல்லாமே வதங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலை அதையும் உள்ளே சேர்த்துடலாம். கூடவே நம்ம தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருந்தோம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தோடு சேர்த்து ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணாலே போதும். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை போட்டு இறக்குனா அருமையான வெள்ளரிக்காய் அவல் ரெடி ஆயாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கெலாம் வச்சு சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷே வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம். மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.